அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் பல பொருள் தரும் ஒரு சொல் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் லாஸ்ட்டு ஃபைனல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ. ஃபஸ்ட்டு சூரியன். சூரியன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சொற்கள் இருக்குன்னு பாருங்கள். பல சொல். வெய்யோன் அப்படின்னா சூரியன், கனலி அப்படின்னாலும் சூரியன், மாலி, பரிதி. அப்போ வெய்யோன் அப்படின்னா சூரியன். சூரியன் நல்ல வெயில் அடிக்குது இல்லையா, அப்போ வெயில் அப்படின்னா வெய்யோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கனல்னாலே நெருப்புன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ சூரியன் தான் நெருப்பு கோலம் இல்லையா, அப்போ கனலி அப்படின்னா சூரியனுடைய பெயர். அடுத்து மாலினா சூரியன். பரிதிமார் கலைஞர் கூட என்ன சூரிய நாராயண சாஸ்திரியை தானே பரிதிமார் கலைஞர்னு மாற்றிருப்பார். ஸோ அப்போ பரிதி அப்படிங்கிறது தமிழில் சூரியனுடைய பெயர் தான். அப்போ வெய்யோன், கனலி, மாலி, பரிதி இதெல்லாம் சூரியனுக்குரிய சொற்கள். அடுத்து துன்பம்ங்கிறதுக்கு என்னென்ன சொற்கள் இருக்குது பாருங்கள். இடுக்கண்ணா துன்பம். அது மாதிரி நலிவு அப்படின்னா துன்பம். புன்கண்ணாலும் துன்பம். விழுமம்னா துன்பம், விழுமம் துடைத்து அதான். அடுத்து நடலைனா துன்பம், அவலம் அப்படின்னாலும் துன்பம். ஸோ இந்த வேர்டை பார்த்தாலே தெரியும், துன்பம் கஷ்டமாக இருக்கிற அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணக்கூடியது தான். இப்போ இடுக்கண், நலிவு, புன்கண், விழுமம், நடலை, அவலம் இதெல்லாம் துன்பத்தை குறிக்கும். அடுத்து விருப்பம் அப்படின்னா என்ன, ஈட்டம் அப்படிங்கிற பொருள் வரும். விருப்பம் அப்படின்னா இடம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. விழைவு, வேட்கை. ஸோ ஒரு பொருள் மேலேயே வேட்கையாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. ஸோ தான் வேட்கை. வேல் அப்படிங்கிற பொருள். ஸோ வேட்கை தான், வேல்னாலும் ஒன்று தான். அடுத்து பாருங்கள், விழைவு, ஈட்டம், இடம் இதெல்லாமே விருப்பத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து மகிழ்ச்சி அப்படின்னா உவகை, இரும்பூது, புலகம். அடுத்து உலகம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், ஞாலம் அப்படின்னா உலகம்னு தெரியும், அதாவது ஞாலம்னா உலகம். பூதளம் அதாவது பூமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உலகம் பூமி, அப்போ பூதளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து புவனம்னாலும் உலகம். காசினி, இகம் அதாவது யுகம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ தான் இகம் அப்படின்னாலும் உலகம். அப்போ உலகம் அப்படின்னா இதெல்லாம் வரும், இகம், காசினி, புவனம், பூத்தளம், ஞாழம். அடுத்து கடல்னா உவரி, ஆழி, பவ்வம். ஸோ பவ்வம்னா கடல் அப்படின்னு தெரியும், ஆழினாலும் கடல். உவரி அதாவது கடல் நீர் உப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ உவரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உவரி, ஆழி, பவ்வம் இதெல்லாம் கடல். அடுத்து போர் அப்படின்னா செரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, இன்னொன்று சமர். இப்போ போர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் பாருங்கள், செருனாலும் போர் தான், சமர்னாலும் போர் தான். அடுத்து குற்றம், தீது, கோது, புரை. மழை. ஸோ மழைக்கு என்னென்ன பொருள் இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. ஸோ பொறுப்பு அப்படின்னாலும் மழை. மாத்திரம் அப்படின்னா மழை. வெறுப்பு, பூதரம், வரை, குன்று. ஸோ குன்றுனா சின்ன சின்ன மழை குன்றுகள் சொல்லுவோம், இப்போ குன்று. வரை அப்படின்னாலும் மலை. பூதரம், ஓகே, பூத்தளம்னா உலகம், பூத்தரம் அப்படின்னா மலை. வெறுப்புனா மலை, மாத்திரம், பொறுப்பு இதெல்லாம் மலை. அடுத்து குழந்தைனா மதலை, குழவி. ஸோ சேய் அப்படின்னும் சொல்லுவோம். குழந்தைனா என்ன, சேய், மதலை, குழவி. அடுத்து காற்றுனா வளிமண்டலம்னா காற்று மண்டலம் பார்த்தோம் இல்லையா, அப்போ காற்றுக்கு வழி அப்படிங்கிற பொருள் இருக்குது. அடுத்து மாருதம். காற்றுக்கு இன்னொரு பேர் பாருங்கள், மாருதம். இப்போ காற்றுக்கு வழி, மாருதம். கடற்கரைனா என்ன, கானல் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பட்டினம்னு சொல்லுவோம். கடற்கரை ஏரியாவை தான் என்னன்னு சொல்லுவோம், பட்டினம்னு சொல்கிறோம். இன்னொரு பெயர் கானல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கடற்கரைக்கு ரெண்டு பெயர் பாருங்கள், கானல், பட்டினம். அடுத்து பெண்களுக்கு என்ன பாருங்கன்னா, மடவார்னு சொல்லுவோம், மின்னார் அப்படின்னு சொல்லுவோம். மடவார்னாலும் பெண்கள் தான், மின்னார் அப்படின்னா பெண்கள் தான். அடுத்து வலிமைனா மொயம்பு, வன்மை அப்படிங்கிற பொருள் வரும். மொயம்பு, வன்மை.
அடுத்து வறுமை, வறுமைனா நல்குரவு. இன்னொன்று இன்மை, இன்மை மிடிமை, மிடிமை அப்படின்னாலும் வறுமை அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ வறுமைனா நல்குரவு, இன்மை, மிடிமை. அடுத்து செல்வம், செல்வம்னா ஆக்கம், திரவியம், மாடு, சீர். தாமரை அப்படின்னா முளரி, பங்கயம். தாமரைனா முளரிங்கிற ஒரு பொருள், பங்கயம் அப்படிங்கிற ஒரு பொருள். அடுத்து மாலை, மாலைனா அலங்கல், தொடை. தந்தம், தந்தம்ங்கிறது பினவு, மறுப்பு. மறுப்பு அப்படின்னா தந்தம், மறுப்பு அப்படின்னா தந்தம், பினவு அப்படின்னாலும் தந்தம். அடுத்து உறவினர், உறவினர்னா கேளிர், கேளிர்னா நட்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ அதான் உறவினர். இன்னொன்று கிளைஞர்கள், அதாவது சுற்றத்தினர்னு சொல்லுவோம், கிளைஞர். அப்போ உறவினருங்கிறதுக்கு 2 பொருள், கேளிர், கிளைஞர். ஆடை, ஆடைனா என்ன, துகில், இன்னொன்று உடுக்கை அப்படிங்கிற பொருள் இருக்குது, துகில், இன்னொன்று உடுக்கை. மழை, மழைங்கிறதுக்கு வான் அப்படிங்கிற பொருள், இன்னொன்று மாறி, மாறினா மழை, வானத்தில் தானே மழை வருது, ஸோ வான் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. அடுத்து தேவர், தேவர்னா அண்டர் அப்படிங்கிற பொருள், தேவர் அப்படிங்கிறதுக்கு அண்டர் அப்படிங்கிற பொருள். அடுத்து பிழை, பிழைனா தவறு செய்கிறது, இன்னொன்று உயிர் தப்புதல். பிடி அப்படின்னா பெண் யானை, இன்னொன்று பிடித்து கொள்ளுதல். மதினா அறிவு, இன்னொன்று நிலா. மடி அப்படின்னா சோம்பல், மடினா சோம்பல், இன்னொன்று இர. அடுத்து மரம், மரம்னா வீரம்ங்கிற பொருள், இன்னொன்று பாவம். மனம் அப்படின்னா திருமணம், இன்னொன்று கலத்தல். மனம் அப்படின்னா என்ன, கலத்தல், இன்னொன்று திருமணம். மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய, மாபெரும்னு சொல்கிறோம்ல, மானா பெரிய, இன்னொன்று விலங்கு அப்படிங்கிற ஒரு பொருள், இன்னொன்று மாமரம். மாலை அப்படின்னா ஒரு பொழுது, அதாவது சாயந்தரம் பொழுது, ஸோ அப்போ பொழுது, இன்னொன்று தார். மாசு அப்படின்னா குற்றம், இன்னொன்று தீது. முடி அப்படின்னா தலை அப்படிங்கிற பொருள், செய்து முடி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கட்டு அப்படிங்கிற பொருள். இப்போ முடி அப்படின்னா தலை, செய்து முடி, கட்டு அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.